ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரங்களை பற்றி. உங்கள் வாழ்க்கையை நினச்சி பார்த்தாலே பல நேரங்களில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் உங்களை விரைவாக முதிர்ச்சி அடைய வச்சுருக்கும். சிலருக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக அமைதியாக போகணும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் எல்லாமே திடீர்னு நடந்திருக்கலாம். சின்ன வயசில் வீட்டில் நடந்த சில விஷயங்கள் கூட உங்கள் மனசில் ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிருக்கும். குடும்பத்தில் பணம், அப்புறம் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே, சிரமங்கள் எல்லாமே இருந்த காலங்களும் இருந்திருக்கு. சில தேவைகளை நிறைவேற்ற பலமுறை யோசிக்க வேண்டிய நிலையும் கூட உங்களுக்கு வந்திருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் மனசு அப்படிங்கிறது ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். வாழ்க்கையில் எப்படியுமே முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் பொதுவாகவே நேர்மையானவங்க. மனசில் என்ன இருக்குதோ அதை நேராக பேசக்கூடிய குணம் இருக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. அதனால தான் சில சமயம் உங்கள் வார்த்தைகள் எல்லாமே சிலருக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை வச்சிருந்த சில உறவுகள் எல்லாமே திடீர்னு மாறியும் இருக்கலாம். நீங்கள் மிகவுமே நம்பிய ஒருவர் ஒரு நாள் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் விலகி இருந்திருக்கலாம். அந்த சம்பவம் உங்களுக்கு பெரிய மன வருத்தத்தையும் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அது உங்களுக்கு ஒரு பாடமாகவும் இருந்திருக்கலாம். இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருடைய உடல் நலம் ஒரு காலத்தில் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே கவலையோடு இருந்திருப்பீங்க. குடும்பத்தில் அந்த சூழ்நிலை அனைவருக்குமே மன அழுத்தத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே குடும்பத்திற்காக எதையுமே தாங்கிக் கொள்ளக்கூடிய மனமுடையவர்கள் தான். அதனால் பல கஷ்டங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்கள் சமாளிச்சிருந்திருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில நாட்கள் ரொம்ப மிகவும் கடினமாகவே இருந்திருக்கலாம். இது எல்லாமே எப்போ சரியாகும் அப்படின்னு நீங்களே உங்ககிட்ட கேள்வி கேட்டிருந்திருப்பீங்க. ஆனால் காலம் மெதுவாக மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. சில பிரச்சனைகளை தீர்த்திருக்கு. சில உறவுகள் எல்லாமே மீண்டும் நெருக்கமாகவும் இருந்திருக்கு. இந்த காலத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு புதிய நபர் வரக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். அந்த நபர் ஆரம்பத்தில் ரொம்பவே நல்லவராகவும் தோன்றுவாங்க. அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அவ்வளவு இனிமையாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட அப்படி அன்பாக பழகுவாங்க. ஆனால் சிலர் அவங்க மேலே ரொம்ப சீக்கிரமாகவே பாசம் வச்சுருவாங்க. ஆனால் காலம் போக போக தான் தெரியும் அந்த நபருடைய சில வார்த்தைகள் எல்லாமே வீட்டில் சின்ன சின்ன குழப்பத்தை உருவாக்கிட்டே இருக்குது அப்படின்னு. ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்ககிட்ட பேசக்கூடிய நிலையும் வரப்போகுது. ஆனால் குடும்பத்தில் புரிதல் கண்டிப்பாக குறையவும் போகுது. சில சமயம் யாராவது மனம் வருந்தக்கூடிய நிலைமையும் உருவாகும். ஆனால் நீங்கள் அமைதியாக எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருப்பீங்க. முன்னாடி வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் எல்லாமே காரணமாக தான் நீங்கள் அவசரமாகவே யாரையுமே நம்ப மாட்டீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு முக்கியமான பேச்சும் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த பேச்சு ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அந்த நேரத்தில் சில உண்மைகள் எல்லாமே வெளியே வரும். இது வரைக்கும் யாருக்குமே சொல்லாமல் இருந்த விஷயங்கள் எல்லாமே பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த புதிய நபருடைய உண்மையான நோக்கம் மெதுவாக எல்லாருக்குமே புரியும். ஆரம்பத்தில் அவங்கள நம்பினவங்க கூட பின்னாடி உண்மையை உணர ஆரம்பிப்பாங்க. வீட்டில் இருந்த குழப்பம் எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்துக்குள்ளே மீண்டும் நம்பிக்கை அப்படிங்கிறது உருவாகும். தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் எல்லாமே வீணாக போகலை. அந்த அனுபவங்கள் தான் உங்களை இன்னுமே புத்திசாலியாக மாற்றியிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருக்க போகுது. வாழ்க்கையில் எவ்வளவு மெதுவாக நல்ல மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்க போகுதுன்னு மட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் மனசு அப்படிங்கிறது ஒரு அமைதி அடையும். குடும்பத்தில் மீண்டும் சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீங்கள் கடந்த பாதையை நினச்சி பார்த்தாலே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நல்லாவே புரியும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி நிற்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குது. அந்த சக்தி தான் உங்களை இன்னுமே முன்னாடி கொண்டு போக போகுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிட்டு முன்னாடி போகக்கூடிய திறமை உங்களுக்கு இன்னுமே இருந்துட்டு இருக்குது. அதனால் தனுசு ராசிக்காரங்க யார் உங்கள் நபர் உங்கள் வாழ்க்கையில் புதுசாக வந்தாலும் பரவாயில்ல, அவங்கக்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். பழைய ஆளாக இருந்தாலும் சரி, புது ஆளாக இருந்தாலும் சரி, புதுசாக ஒருத்தவங்க உங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்க உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கரெக்டாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரி நேராக போயிட்டே இருக்காது. சில நேரம் மிகவும் நல்ல காலமாக இருக்கும். சில நேரம் மிகவும் ரொம்பவே சோதனை நிறைந்த காலமாக இருக்கும். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பார்த்தா பல தடவை நம்பிக்கை வச்சு ஏமாந்த அனுபவம் இருக்குது. உங்களால் மனசார நம்பப்பட்ட சில பேருக்கு தான் உங்களுக்கு ரொம்பவே காயப்படுத்தி இருக்கலாம். குடும்பத்தில் ஒரு காலத்தில் அமைதி இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்கள் எல்லாமே கூட பெரிய சண்டையாக மாறி மனசுக்கு ரொம்பவே சுமையாகவும் இருந்திருக்கு.
சில நேரம் நீங்கள் சொன்னது யாருக்குமே புரியாமல் நீங்கள் தவறு செஞ்ச மாதிரி பேசப்பட்டிருப்பாங்க. அதே நேரத்தில் மனசுக்குள்ள நிறைய வருத்தம் இருந்தாலும் வெளியே காட்டாமல் அமைதியாக இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் பணம் சம்பந்தமான கஷ்டமும் இருந்திருக்கலாம். கையில் வந்த பணம் கையில் நீண்ட நேரம் தங்காமல் போன அனுபவமும் இருக்கலாம். ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்து திரும்ப வராமல் போனதே அல்லது ஒருவருக்காக நீங்கள் எடுத்த பொறுப்பு உங்களை சிரமப்படுத்தியோ நடந்திருக்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்பு வட்டம் அப்படிங்கிறது பெரிதாக இருக்கும். ஆனால் அந்த நண்பர்களுக்கு எல்லாருக்குமே உண்மையானவங்க கிடையாது. சிலர் உங்களை பயன்படுத்தி கொள்ள மட்டும்தான் அருகில் வந்திருக்கலாம். அது தெரியாமல் நீங்கள் மனசார பழகி பின்னாடி வருத்தப்பட்டிருக்கலாம். குடும்பத்தில் சில நேரம் புதிய நபர் வருகை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றியிருக்கும். அந்த நபர் வந்த பிறகு தான் வீட்டில் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அதிகமான அனுபவம் இருந்திருக்கலாம். சில நேரம் அந்த நபர் காரணமாகவே குடும்பத்தில் இருந்த அமைதி அப்படிங்கிறது குறைஞ்ச மாதிரி தோணும். ஆனால் அதே நேரத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல தன்மை இருக்குது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட அதிகமாக இருக்குது. சிலர் உங்களை தாழ்த்த முயற்சி பண்ணினாலுமே காலம் போக போக அப்படிங்கிறது உண்மை வெளியே நீங்களே சரி அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் தாமதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நல்ல விஷயங்கள் தாமதமாக வந்தாலும் அதை நீண்ட நாட்கள் நிலைச்சிருக்கும். வேலை, தொழில், வாழ்க்கை நிலை எல்லாமே கொஞ்சம் மெதுவாக தான் உயர்ந்திருக்கும். சில நேரங்களில் உங்கள் மனசு அப்படிங்கிறது ரொம்பவே தனிமையாக இருக்க மாதிரி தோணும். சுற்றிலுமே மக்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் உங்களை யாருமே புரிஞ்சு கொள்ளலையே அப்படிங்கிற உணர்வும் வந்திருக்கும். அதே நேரத்தில் தான் அமைதியாக இருந்து எல்லாத்தையுமே தாங்கி இருக்கிற வாய்ப்பும் இருந்திருக்கு. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில துரோகங்கள் உங்களை மிகவுமே ரொம்ப கவனமாகவும் மாற்றியிருக்கு. யாரையுமே உடனே நம்பாமல் இருக்க கற்றுக் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் நல்ல மனசு இருக்கிறதுனால யாராவது உதவி கேட்டாங்க அப்படின்னா மறுக்க முடியாமல் நீங்கள் உதவி செஞ்ச அனுபவமும் உங்களுக்கு இருந்திருக்கு. வருங்காலத்தில் பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்களுக்கு மெதுவாக நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடந்த காலத்தில் நடந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களை மனதளவில் வலிமையானவராக மாற்றியிருக்கு. நீங்கள் சந்தித்த சோதனைகள் எல்லாமே உங்களை முன்னேற்றுவதற்காக தான் தயாராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தயாராக்கி உங்களுக்கான அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கு. குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகள் காலப்போக்கில் சரியாகும். முன்னாடி தூரமாக இருந்த சில உறவுகள் மீண்டும் அருகில் வர ஆரம்பிக்க போகுது. நீங்கள் செஞ்ச நல்ல மனசு செயல்களுக்கு பின்னாடி நல்ல பலனும் கிடைக்க போகுது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாரை நம்பணும், யாரை தூரம் வைக்கணும் அப்படிங்கிறதுல தான் கவனமாக இருக்கணும். எல்லார்கிட்டையுமே உங்கள் மனசை முழுசாக திறக்காமல் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை இன்னுமே அமைதியாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போராட்டம் மாதிரி இருந்தாலும் அந்த போராட்டம் தான் உங்களை வலிமையானவங்களாகவும் மாற்ற போகுது. இறுதியில் நீங்கள் கடந்த கஷ்டங்களை நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்த அனுபவங்கள் அப்படின்னு உணரக்கூடிய ஒரு நாட்களும் வரத்தான் போகுது. அப்படி இருக்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்க இனி யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவுமே நீங்கள் கவலைப்படவே கூடாது. எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு புதிய நபர்கள் உங்களோட உங்ககிட்ட நல்லா பேசினாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் கரெக்டாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. உங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான பேச்சு நடக்கும் பொழுது அவங்க தான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசாக பேச ஆரம்பிப்பாங்க. அதனால் உங்களுக்குள்ளேயே ஒரு மன சங்கடம் வர ஆரம்பிக்கும். இது நீங்கள் தானே அவங்க மேலே அதிகமாக பாசம் உங்கள் குடும்பத்திலே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பாசம் அதிகமாக வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் தானே பாசம் அதிகமாக வச்சுருக்கீங்க, அதனால தான் இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு இவ்வளோ இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உங்கள் குடும்ப விஷயங்களை வெளியே ஆள்கள்கிட்ட யார்கிட்டையுமே எந்த எக்காரணத்திற்கொண்டுமே எந்த நபரிடமுமே நீங்கள் பகிரக்கூடாது. நாங்கள் இது வாங்குகிறோம், அது வாங்குகிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது எந்த விஷயங்களையுமே தயவு செஞ்சு 3வது மனிதரிடம் சொல்லாதீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட மட்டும் கலந்தோசித்து நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எல்லா விஷயங்கள்லையுமே அப்போ தான் வெற்றி பெற முடியும். நீங்கள் ஒரு விஷயத்தை வெளியே சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு பொறாமைத்தனமும் போட்டி இருக்கக்கூடிய தனமும் வந்தால் உங்களை ரொம்பவே பாதிக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் எந்த விஷயங்களையுமே நீங்கள் வெளியே சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் திருஷ்டி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இனிமேட்டு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில்
நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.